திருவிழாக்கள். அக்ஷய திருதியை ஏப்ரல் மே கருட வாகனத்தில் இறைவனின் ஊர்வலம். வைகாசி விசாகம் வெள்ளி கருட வாகனத்தில் மே ஜூன் மாதம் ஊர்வலம். ஸ்ரீராமநவமி நாளில் ஆஞ்சநேயருக்கும் தாயாருடன் 2 தேர் ஊர்வலங்களுடன் கொண்டாட்டம். கோவிலின் சிறப்பு. கருவறையில் சிலைகள் இல்லை. 12 அடி உயரமான கம்பம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஏந்தியிருப்பது தலைமை தெய்வம். பொது தகவல். தசாவதார மண்டபத்தில் செதுக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணுவின் 10 அவதாரங்கள். அதன் சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. மகாலிங்க மரம் புனித மரம் கருவறைக்கு அருகில் பசுமையாக உள்ளது. பிரார்த்தனை. விவசாயிகள் விவசாய விளைச்சலின் அடிப்படையில் கோயிலுக்கு உணவு தானியங்களை பங்களிக்கின்றனர். கோயிலைச் சுற்றியுள்ள பெரிய கிடங்குகள் உணவு தானியங்களை சேமித்து வைக்கின்றன. காது துளைக்கும் விழாக்கள் மட்டுமே நடத்தப்படுகின்றன. திருமணங்கள் இங்கு கொண்டாடப்படுவதில்லை. நன்றி செலுத்துதல். விவசாயிகள் உணவு தானியங்களையும் தங்கள் கால்நடைகளின் முதல் கன்றையும் ஆசீர்வாதத்திற்காக தானம் செய்கிறார்கள். கோயிலின் மகத்துவம். 12 அடி கம்பம் தலைமை தெய்வமாக கருதப்படுகிறது. பூஜைகளின் மையமாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் சொர்க்க வாயில்கள் இல்லை. அதற்கு பதிலாக ஊர்வலம் நடைபெறுகிறது. தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. நம்பிக்கையில் இறைவனுடன் வசிக்கும் இடம் தாய்மார்களும் அடங்குவர். ஊர்வல தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகிய தாய்மார்களுடன் கொண்டாடப்படுகிறார். கோயில் வரலாற்று சுருக்கம். சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த கோபாலன் அரியலூர் சித்தாலவாடியில் வசித்து வந்தார். அவரது மகன் மங்கன் ஒரு பசு மந்தையை நிர்வகித்து கர்ப்பமாக இருந்த ஒரு பசுவை காணவில்லை என்பதை கவனித்தார். 3 நாட்கள் தேடலுக்கு பிறகு மங்கனின் கனவில் இறைவன் தோன்றி 2 மைல் மேற்கே ஒரு ஆலமரத்திற்கும் மாவிலிங்க மரத்திற்கும் இடையில் பசுவின் இருப்பிடத்தை காட்டினார். மங்கன் தனது பசுவையும் கன்றையும் குறிப்பிட்ட இடத்தில் பசுவின் பாலில் நனைந்த ஒரு கம்பத்தின் அருகே கண்டார். அதை அவர் வணங்கினார். 7வது இரவில் 8000 ஆண்டுகள் தவம் செய்த போதிலும் பெரிய முனிவர்களால் கூட உணர முடியாத பொருளை விட்டு வெளியேறியதற்காக இறைவன் மங்கனை எச்சரித்தார். சீதலவாடியில் மங்கனின் மூதாதையர்கள் மேற்கொண்ட ஒரு வழிபாட்டு முயற்சியின் எச்சம்தான் இந்த கம்பம் என்று இறைவன் விளக்கினார். அவரது வண்டி பழுதடைந்து இந்த கம்பத்தை விட்டுச் சென்றனர். இறைவன் தன்னை கலியுக பெருமாள் என்று அடையாளம் கண்டு கம்பத்தை நிறுவி வழிபாட்டை தொடங்க மங்கனுக்கு அறிவுறுத்தினார். தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மங்கன் மரத்தடியை கொண்டு வந்து கோவிலை கட்டினார். இதனால் கல்லங்குறிச்சியில் கலியுக வரதராஜ பெருமாள் தோன்றினார்.